இன்றைய திருப்பலியானது அல்போன்சோ பாப்பா குடும்ப நன்றி, தம்புராஜ் மெர்சி குடும்ப நன்றி, குடும்பத்திற்கு இறையாசீர் வேண்டி, அல்போன்சோ ஆசிரியர் உடல்நலம் வேண்டி, எட்வின் மனுவேல் ஜிவி எலிசபெத் தம்பதிக்கு முதல் குழந்தை நலமுடன் பிறந்ததற்கு நன்றி மற்றும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற, ஆன்ம இளைப்பாறுதலுக்காக ஜெயமேரி 60ஆம் ஆண்டு நினைவு, ராயர் தோமையார் மரிய ஜோசப் டெரோலின் டெல்ஃபி 1ஆம் ஆண்டு நினைவு, ஆண்டோனி ஜோசப் 5ஆம் ஆண்டு நினைவு, ராயப்பன் மரிய புஷ்பம் மரிய செல்வி தேவகுமார் இவர்களுக்காக இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. நாம் நுழைகையிலே பொது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே பொது நினைவுகள் எழுகின்றன. அன்பான மகனை பலி கொடுத்த ஆபிரகாம் இங்கே தெரிகின்றார். அன்பான மகனை பலி கொடுத்த ஆபிரகாம் இங்கே தெரிகின்றார். பண்பான ஆட்டினை பலிந்த ஆபேலும் இங்கே தெரிகின்றார். ஆலயத்தில் நான் நுழைகையிலே பொது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினரே, இன்று பாஸ்கா காலத்தின் 6வது ஞாயிற்றுக்கிழமை. இந்த திருப்பலியிலே தூய ஆவியாரின் வரம் வேண்டி நாம் ஒவ்வொருவரும் ஒருவர் மற்றவருக்காக வேண்டிக் கொள்வோம். இன்றைய முதல் வாசகத்திலே பேதுரு சமாரியரிடம் சென்று பல அற்புதங்களை இயேசுவின் பெயரால் செய்து வருகின்றார். இந்த சமாரியர்கள் ஏற்கனவே திருமுழுக்கு பெற்றவர்கள், ஆனாலும் அவர்களுக்கு தூய ஆவியை பற்றி தெரியவில்லை. எனவே திருமுழுக்கு மட்டும் பெற்றிருந்த அந்த சமாரியர்களுக்கு பேதுரு தன்னுடைய கைகளை அவர்களுடைய தலைகள் மீது வைத்து அவர்களுக்கு தூய ஆவியை பெற்றுக் கொடுக்கின்றார். தூய ஆவியை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் எப்படி வாழ வேண்டும் என்பதை 2ஆம் வாசகம் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டு அவரை தூயவரென போற்ற வேண்டும். திருமுழுக்கு பெற்று தூய ஆவியானவரால் அபிஷேகம் செய்யப்பட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரை தூயவரென போற்ற வேண்டும். எதிர்நோக்கி இருப்பதை குறித்து யாராவது விளக்கம் கேட்டால் விடையளிக்க எப்போதும் ஆயத்தமாயிருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் தயாராக இருக்க வேண்டும். இவர்கள்தான் திருமுழுக்கை பெற்றுக்கொண்டு ஆவியால் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள். அவர்களுடைய மனச்சான்று குற்றமற்றதாய் இருக்க வேண்டும். ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்களாக இருந்தால் பணிவோடும் மரியாதையோடும் விடையளிக்க வேண்டும். கிறிஸ்தவ நன்னடத்தையை பழிக்கிறவர்களாக அல்லாமல் அவற்றை கடைபிடிப்பவர்களாக இருக்க வேண்டும். இப்படி இருப்பவர்கள்தான் திருமுழுக்கு பெற்றதோடு ஆவியினால் அபிஷேகம் செய்யப்பட்டவர்களும். இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்தவர்கள் என்று பெருமையோடு நாம் சொல்லி கொண்டிருந்தாலும், திருமுழுக்கை பெற்றிருந்தாலும் இன்னும் பலர் நம்மில் ஆயத்தமாயிருப்பதில்லை.
யாராவது கேள்வி கேட்டால் விடை கொடுக்க முடியாமல் தயங்குகின்றார்கள், தடுமாறுகின்றார்கள். இன்னும் கிறிஸ்தவ நன்னடத்தையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அதை வாழ்க்கையில் வாழாமல் இருக்கின்றார்கள். அவர்களுடைய மனச்சான்று இன்னும் குற்றமுள்ள மனச்சான்றாகவே இருக்கின்றது. அப்படியென்றால் திருமுழுக்கை மட்டுமே நாம் பெற்றிருக்கின்றோம், ஆவியின் கொடைகளும் கனிகளும் நம்மில் நிரம்பி இருக்கின்றது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றோம். இவற்றையெல்லாம் நாம் நினைத்து பார்ப்போம். பயந்து ஓடி ஒளிந்த தருணங்களை நாம் நினைத்து பார்ப்போம். பிறருக்கு பதில் சொல்ல முடியாமல், இறை வார்த்தையை பற்றி முழுவதுமாக அறிந்து கொள்ளாமல், இறைவனை பற்றி தெரிந்து கொள்ளாமல், பெயரளவில் மற்றும் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்த தருணங்களை, வாழ்ந்து கொண்டிருக்கும் தருணங்களை நினைத்து பார்ப்போம். மனம் வருந்துவோம். ஆவியின் கொடைகளுக்காகவும் கனிகளுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். செய்த தவறுகளை ஏற்றுக்கொள்வோம். ஆவியின் கொடைகளுக்கு ஏற்ப வாழாத தருணங்களை ஏற்றுக்கொள்வோம். திருமுழுக்கு மட்டும் பெற்றுக்கொண்டு பெயரளவில் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த கால சூழலையும் நம்முடைய மனசான்றையும் ஏற்றுக்கொள்வோம். மன்னிப்பு கேட்போம். திருப்பலியில் தகுதியான முறையில் பங்கேற்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்கள்
உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் பலபக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே, தூயவர் நீரொருவரே, ஆண்டவர் நீரொருவரே, உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. உயிர் தெழுந்த ஆண்டவரது மாட்சியின் பொருட்டு பேரின்பத்தின் இந்நாட்களை பொருளுணர்ந்து ஈடுபாட்டுடன் கொண்டாட எங்களுக்கு அருள் புரியும். அதனால் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுவதை என்றும் செயலில் கடைபிடிப்போமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவசனங்கள் 5 முதல் 8 மற்றும் 14 முதல் 17 முடிய. அந்நாள்களில் பிலிப்பு சமாரியா நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார். பிலிப்பு சொன்னவற்றை கேட்டும் அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டும் வந்த திரளான மக்கள் ஒருமனதோடு அவருக்கு செவிசாய்த்தனர். ஏனெனில் பலரை பிடித்திருந்த தீய ஆவிகள் அவர்களிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டு கொண்டே வெளியேறின. முடக்குவாதமுற்றோர், கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றனர். இதனால் அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. சமாரியார் கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டனர் என்பதை எருசலேம் உள்ள திருத்துதர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடம் அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் சென்று சமாரியர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுமாறு இறைவனிடம் வேண்டினார். ஏனெனில் அதுவரை அவர்களுள் யாருக்கும் தூய ஆவி அருளப்படவில்லை. ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் அவர்கள் திருமுழுக்கு மட்டுமே பெற்றிருந்தார்கள். பின்பு பேதுருவும் யோவானும் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைக்கவே அவர்கள் தூய ஆவியை பெற்றார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அரவணைத்திடுகிற சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. உம் சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. எந்த இருளிலும் ஒளி சுடரும், வெண்தணலிலும் மனம் குளிரும். எந்த இருளிலும் ஒளி சுடரும், வெண்தணலிலும் மனம் குளிரும். உந்தன் கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என்
இறைவா. உந்தன் கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திட என் இறைவா. சுமையாயிருந்தும் மன்னிப்பில் பனி போல் கரையும். பாவங்கள் சுமையாயிருந்தும் உன் மன்னிப்பில் பனி போல் கரையும். கருணையின் மலையில் நனைந்தால் உன் ஆலயம் புனிதம் அருளும். கருணையின் மலையில் நனைந்தால் உன் ஆலயம் புனிதம் அருளும். உன் சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திட இறைவா. வலையினில் விழுகின்ற பறவை அன்று இழந்தது அழகிய சிறகை. வலையினில் விழுகின்ற பறவை அன்று இழந்தது அழகிய சிறகை. வானதன் அருள்மழை பொழிந்தே நீ வளர்த்திடு அன்பதன் உறவை. வானதன் அருள்மழை பொழிந்தே நீ வளர்த்திடு அன்பதன் உறவை. சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. எந்த இருளிலும் ஒளி சுடரும் தணலிலும் மனம் குளிரும். எந்த இருளிலும் ஒளி சுடரும் தணலிலும் மனம் குளிரும். உந்தன் கண்களில் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா. உந்தன் கண்களில் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா. உன் சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடும் இறைவா. திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 3 இறை வார்த்தைகள் 15 முதல் 18 முடிய. அன்பிற்குரியவர்களே, உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டு அவரை தூயவரென போற்றுங்கள். நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை குறித்து யாராவது விளக்கம் கேட்டால் விடையளிக்க நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஆனால் பணிவோடும் மரியாதையோடும் விடையளியுங்கள். உங்கள் மனச்சான்றும் குற்றமற்றதாயிருக்கட்டும். அப்பொழுது உங்கள் கிறிஸ்தவ நன்னடத்தையை பழிக்கின்றவர்கள் உங்களை இழிவாக பேசியதை குறித்து வெட்கப்படுவார்கள். ஏனெனில் தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவுளமானால் நன்மை செய்து துன்புறுவதே மேல். கிறிஸ்துவும் உங்கள் பாவங்களின் பொருட்டு ஒரே முறையாக இறந்தார். அவர் உங்களை கடவுளிடம் கொண்டு சேர்க்கவே இறந்தார். நீதி உள்ளவராகிய அவர் நீதியற்றவர்களுக்காக இறந்தார். மனித இயல்போடு இருந்த அவர் இறந்தார். எனினும்
ஆவிக்குரிய இயல்பு உடையவராய் அவர் உயிர்த்தெழுந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 15 முதல் 21 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது, ஏனெனில் அது அவரை காண்பதுமில்லை, அறிவதுமில்லை. நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள், ஏனெனில் அவர் உங்களோடு தங்கியிருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன். உங்களிடம் திரும்பி வருவேன். இன்னும் சிறிது காலத்தில் உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள். ஏனெனில் நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். நான் தந்தையுள்ளும் நீங்கள் என்னுள்ளும், நான் உங்களுள்ளும் இருப்பதை அந்நாளில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நான் என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆவியே வல்லமையே வாருமே, வரம் தாருமே. ஆவியே வல்லமையே வாருமே, வரம் தாருமே. தூய ஆவியே எங்கள் மீது இறங்கி வாரும். இந்த நல்ல நாளிலே இயேசுவின் உயிர்ப்பை இன்னும் மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கின்ற பாஸ்கா காலத்தின் 6ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த இறை வார்த்தைக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த இறை வார்த்தைகள் எங்கள் மனதை தொடவும், எங்கள் உள்ளத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தவும், நாங்கள் எங்களுடைய நம்பிக்கையிலே திருமுழுக்கின் வழியாக பெற்றுக்கொண்ட அந்த நம்பிக்கையிலே இன்னும் உறுதிப்பட்டு வாழ்வதற்கும் எங்களுக்கு உதவி புரியும். ஆமேன். தூய மக்களினமே, இன்றைய முதல் வாசகத்திலே
சமாரியரைப் போல திருமுழுக்கை மட்டும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் பெற்றுக்கொண்டு ஆவியின் கொடைகளை நாம் பெற்றுக்கொண்டோமா இல்லையா என்று சந்தேகத்தில் வாழுகின்ற ஒவ்வொருவருக்கும், ஆவியின் கொடைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா இல்லையா என்ற சந்தேகம் உங்களிடம் அதிகமாகிக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே உங்களுடைய வாழ்க்கை அதை வெளிப்படுத்தும் என்று இறைவன் 2ஆம் வாசகத்திலே நமக்கு வெளிப்படுத்துகின்றார். இருந்தாலும் திருமுழுக்கை மட்டுமே பெற்றுக்கொண்டு இன்னும் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் இல்லாமல் திருமுழுக்கை பெற்றுக்கொண்டு பெயரளவில் மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும், பயத்திலும் அச்சத்திலும் நடுநடுங்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும், இறைவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளாமல், அதை அறிந்து கொள்ளாமல், அதை வைத்து கேள்வி கேட்பவர்களை கண்டு விடையளிக்க முடியாமல் திகைத்து நிற்கின்ற ஒவ்வொருவருக்கும், திருமுழுக்கு பெற்றும் குற்றமுள்ள மனசான்றை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும், திருமுழுக்கு பெற்றுவிட்டும் எனக்கு ஏதாவது துன்பம் வந்துவிடுமோ, இதிலிருந்து என்னை யாரும் காப்பாற்ற முடியாது, எனவே நான் விலகிச் செல்வது நல்லது, உலகம் சொல்வதை நான் கேட்டு அதன்படி வாழ்கின்றேன், இறை வார்த்தையை நான் 2வது நிலைக்கு தள்ளிவிட்டு உலகம்தான் எனக்கு முக்கியம், ஏனென்றால் நான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற எண்ணத்திலே இன்னும் திருமுழுக்கை நான் பெற்றுக்கொண்டேன் என்று பெயரளவில் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டு இப்படியெல்லாம் பயத்திலும் நடுநடுங்கியும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இறைவன் நற்செய்தியின் வழியாக நமக்கு சொல்வது, இனியும் தயங்காதீர்கள், பயப்படாதீர்கள், தைரியமாக நில்லுங்கள், உங்களை யாரும் எதிர்த்து பேசவும் முடியாது, எதிர்த்து நிற்கவும் முடியாது, இறை வார்த்தையின்படி வாழுங்கள், ஏனென்றால் நீங்கள் தூய ஆவியை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், அப்படியும் தூய ஆவி உங்களில் குடிகொண்டிருக்கின்றார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இல்லை என்றால் இன்று நான் என் தந்தையிடம் கேட்டு உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன் என்று வாக்குறுதி கொடுக்கின்றார் நற்செய்தியின் வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பயப்படாதீர்கள், நடுநடுங்காதீர்கள், உங்களுக்கு நான் துணையாளரை அனுப்புவேன். ஆனால் இந்த துணையாளர் உங்களோடு தான் இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து விட்டால் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் உணராமல் திருமுழுக்கு மட்டும் பெற்றுவிட்டேன் என்று நீங்கள் வாழ ஆரம்பிக்கிறீர்கள் என்றால் கவலைப்படாதீர்கள், இப்பொழுது நான் உங்களுக்கு துணையாளரை அனுப்புவேன் என்று இறைவன் நற்செய்தி வழியாக நமக்கு வாக்குறுதி கொடுக்கின்றார். அந்த துணையாளர் யார்? அவர்தான் ஆவியானவர். அந்த ஆவியானவர் எப்படியெல்லாம் செயல்படுகிறார் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே இறைவன் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். பவுலடியார் சொல்லுகின்ற வார்த்தையும் அதுதான். உங்களுக்கு தெரியாதா, உங்கள் உடல் தூய ஆவி குடிகொள்ளும் ஆலயம் என்று உங்களுக்கு தெரியாதா என்று கேள்வியை முன்வைக்கின்றார். இன்னும் பலர் நம்முடைய உடல் தூய ஆவியின் ஆலயம் என்பதை அறிந்து கொள்ளாமல் ஏற்றுக்கொள்ளாமல் இந்த உடலை பலவிதமான தீய பழக்க வழக்கங்களினால் கெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு இன்று ஆண்டவர் கொடுக்கின்ற வாக்குறுதி, உங்களுக்கு நான் துணையாளரை அனுப்புவேன். அந்த துணையாளர் உங்களுக்கு எதை வெளிப்படுத்துவார் என்றால், தூய ஆவியார் உங்களுள் தான் குடிகொண்டிருக்கின்றார் என்பதை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இதற்காக நான் அனுப்புகிறேன் என்று சொல்லுகின்றார். இந்த தூய ஆவியானவர் எப்படியெல்லாம் செயல்படுகின்றார், இந்த தூய ஆவியானவர் யார் என்பதையும் நற்செய்தி நமக்கு விளக்கமாக எடுத்து கூறுகின்றது. நற்செய்தியை மையமாக வைத்து முழு விவிலியமும் நமக்கு அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. தொடக்க நூல் 12:3 கடவுள் ஆபிரகாமிடம் சொன்ன வார்த்தை, வாக்குறுதி, உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன். கடவுள் கண்டிப்பாக நமக்கு ஆசி வழங்குவார், வழங்கி கொண்டுதான் இருக்கின்றார். ஆனால் இருக்கின்ற ஒரு கேள்வி, எத்தனை காலம் கடவுள் நமக்கு இந்த ஆசிரை கொடுத்து கொண்டே இருப்பார்? இன்னும் எத்தனை வருடங்கள் கொடுத்து கொண்டே இருப்பார்? உண்மையாகவே அவர் ஆசிரை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறாரா என்ற சந்தேகமும் நம்மிலே எழுகின்றது. இந்த கேள்விக்கான பதில், கடவுள் நமக்கு ஆசி வழங்கி கொண்டிருக்கின்றார். அவர் சொல்கின்றார், நான் உனக்கு ஆசி வழங்குவேன் என்று. எவ்வளவு காலம், எத்தனை வருடம் என்ற கேள்விக்கான பதில் நம்மிடம்தான் இருக்கின்றது. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதை எப்பொழுது நான் உணர்ந்து
நான் ஆசீர் பெற்றவனாக வாழ்ந்து என்னுடைய சொல்லிலும் செயலிலும் அந்த ஆசீரை, இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த ஆசீரை பிறருக்கு பெற்றுத்தரும் கருவியாக நான் மாறும் வரை இறைவன் எனக்கு ஆசி வழங்கி கொண்டே இருப்பார். அப்படி என்றால் இறைவன் ஆசி வழங்குவேன் என்று சொன்னது உண்மை, அவர் வழங்கி கொண்டிருக்கின்றார் என்பதும் உண்மை, இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் ஆசீர்வாதமாக வாழ வேண்டியது யாருடைய பொறுப்பு? இது என்னுடைய கடமை, திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருடைய கடமை. ஆசீர்வாதமாக வாழ வேண்டும், அவர் கொடுத்து கொண்டிருக்கின்றார், நான் ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்பது என்னுடைய பொறுப்பு, என்னுடைய கடமை. நான் வாழ ஆரம்பித்து விட்டேன் என்றால், நான் என்னுடைய சொல்லிலும் செயலிலும் ஆசீர் பெற்றவனாக நான் வாழ்கிறேன் என்றால், என் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆசீர் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக வருகிறது என்றால், இந்த ஆவியானவர் என்னில் குடிகொண்டிருக்கின்றார், என்னில் தங்கி இருக்கின்றார் என்பதை நான் உணர்கின்றேன். இந்த உணர்வு என் உள்ளத்தில், என் வாழ்க்கையில் வரும் வரை ஆண்டவர் என்று என்னிடம் சொல்லுவார், நான் உனக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன். அந்த துணையாளர் உனக்கு இந்த உண்மையை உணர்த்தும் வரை நான் அனுப்பி கொண்டே இருப்பேன், நான் உனக்கு ஆசியை வழங்குவேன் என்று சொல்லி கொண்டு இருக்கின்றார். நான் உணர்ந்திருக்கின்றேனா? நானும் நீங்களும் இதுவரை இந்த கண்களால் தூய ஆவியானவரை பார்த்ததில்லை. ஆனால் ஆசீர்வாதம் தான் தூய ஆவியானவர். கடவுள் கொடுக்கின்ற அந்த ஆசிதான் தூய ஆவியானவர். இந்த ஆவியானவர் தான் நம்மை பிறருக்கு ஆசீர்வாதமாக வாழ வைக்கின்றார். பிறருக்கு நம் வார்த்தைகள் வழியாக ஆசியை கொடுக்க வைக்கின்றார். ஆசீர்வாதமாகவும் ஆவியானவர் இருக்கின்றார். அதே ஆசிரை நம்மிடமிருந்து பிறருக்கு கொடுக்க வைப்பவருமாக ஆவியானவர் இருக்கின்றார். இவர்தான் ஆவியானவர். இந்த ஆவியானவரை ஆசியாக நம்மிடம் இறைவன் அனுப்பி வைக்க இன்று நற்செய்தியிலே வாக்குறுதி கொடுக்கின்றார். நான் உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன், இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள், ஆவியானவர் உங்களோடு இருக்கின்றார். நீங்கள் எப்பொழுது இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீரை உங்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து பிறருக்கும் உங்களுடைய வார்த்தையினாலும் செயலாலும் ஆசீரை கொடுக்கிறீர்களோ, அப்பொழுதே நீங்கள் திருமுழுக்கு பெற்றதன் அர்த்தத்தை உணர்ந்து கொண்டவர்கள், ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டவர்கள். அந்த ஆவியானவரை நாம் இறைவனிடம் கேட்போம். ஆசி என்ற ஆவியானவர், ஆசீர்வாதம் என்ற ஆவியானவரை இறைவனிடம் கேட்போம். தொடக்க நூல் 15:1, அஞ்சாதே, நான் உனக்கு கேடயமாக இருப்பேன். இறைவன் சொன்ன வார்த்தை. நான் உனக்கு கேடயமாக இருந்தேன் என்று சொல்லவில்லை, இனிமேல் இருப்பேன் என்று சொல்லுகின்றார். 3 காலத்திற்கும் அவர் இருக்கின்றார். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், எந்த காலம் வந்தாலும் அஞ்சாதே, நான் உனக்கு கேடயமாக இருப்பேன் என்று சொல்லுகின்றார். எவ்வளவு காலம் இருப்பார்? இந்த கேள்வி எனக்கு இருக்கும். ஆனால் இதை நான் உணர வேண்டும், அவர் வாழ்நாள் முழுவதும் என் கேடயமாக இருப்பார். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்னில் ஆவியானவர் குடிகொண்டிருக்கின்றார், என்னோடு தான் இருக்கின்றார் என்பதை நான் உணர வேண்டும். எப்படி உணர முடியும்? ஜாதி, மதம், பொருளாதாரம், இனம், மொழி இவற்றால் நாம் யாரையும் ஒதுக்காமல், இவற்றால் நமக்குள்ளே பிரிவினையை ஏற்படுத்தாமல், இதன் அடிப்படையில் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆதரவாக நடுநிலையான ஒரு மனிதனாக, மனித பண்பும் மனித மாண்பும் உள்ள ஒரு மனசாட்சி உள்ள மனிதனாக, அரசியல் ஆதாயம் தேடாத ஒரு மனிதனாக, பெயருக்காகவும் புகழுக்காகவும் ஒரு சிறிய புகைப்படத்திற்காகவும் உதவி செய்யாத ஒரு மனிதனாக, மனிதனை மனிதனாக, கடவுளின் சாயலில் படைக்கப்பட்ட மனிதனாக மதித்து வாழ ஆரம்பிக்கும் வரை, நான் இப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஏழையாக பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கின்ற மக்களுக்கு, மனிதர்களுக்கு கேடயமாக இருக்கும் வரை ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருப்பார், நான் உனக்கு கேடயமாக இருப்பேன். என்னில் தூய ஆவியானவர் செயல்படுகின்றார், தங்கி இருக்கின்றார் என்ற உண்மையை நான் உணர்ந்து கொண்டால், இன்றிலிருந்து நான் ஒடுக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் கேடயமாக இருப்பேன்.
யாரையும் நான் பிரித்து வைக்க மாட்டேன். ஜாதியின் பெயராலோ மதத்தின் பெயராலோ அவர்களை பிரித்து பார்க்க மாட்டேன். நான் கேடயமாக இருப்பேன். ஏனென்றால் என் கடவுள் என்னை எந்த விதத்திலும் பிரித்து பார்க்காமல், என்னை ஒதுக்கி விடாமல், எனக்கு கேடயமாக இருப்பது போல நான் பிறருக்கு கேடயமாக இருப்பேன் என்று யாரெல்லாம் மனசாட்சிப்படி, மனசான்றுக்கு விரோதமாக வாழாமல் மனசாட்சிப்படி வாழ முன்வருகிறார்களோ அவர்களிலே தூய ஆவியானவர் தங்கி இருக்கின்றார் என்பதை அவர்கள் உணர்வார்கள். இதை யாரெல்லாம் உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இறைவன் இன்று கொடுக்கின்ற வாக்குறுதி, நான் உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன். இந்த வாக்குறுதியை நான் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தால் என்னில் தூய ஆவியானவர் செயல்படுகின்றார். எனவே இந்த இடத்தில் ஆவியானவர் என்றால் கேடயம். கேடயம்தான் ஆவியானவர். நம்மை பிறருக்கு கேடயமாக மாற்றுகின்றவரும் ஆவியானவர் தான். எனவே இந்த ஆவியானவர் என்னில் செயல்படுகிறாரா? செயல்பட வேண்டும். உங்களோடு தான் இருக்கிறார் என்று இறைவன் சொன்னதை நாம் நம்ப வேண்டும். இந்த ஒரு கேடயம் என்ற வரத்தையும் ஆவியானவர் கேடயமாக செயல்படுகின்றார் என்பதை உணர்ந்து ஆண்டவரிடம் கேட்போம். விடுதலை பயண நூல் 6வது அதிகாரம் 7வது வசனத்திலே, உங்களை நான் என் மக்களாக தேர்ந்தெடுப்பேன், உங்களுக்கு நான் கடவுளாக இருப்பேன். எவ்வளவு காலம் கடவுளாக இருப்பார்? எவ்வளவு காலம் நம்மை தன்னுடைய மக்களாக அவர் அரவணைத்து கொண்டே இருப்பார்? இந்த கேள்விக்கும் பதில் நாம் தான் சொல்ல வேண்டும். எவ்வளவு காலம் அவர் நம்மை தேர்ந்தெடுப்பார்? எவ்வளவு காலம் நமக்கு கடவுளாக இருப்பார்? எப்பொழுது நாம் திருமுழுக்கினால் அர்ச்சிக்க பெற்றோமோ அப்பொழுதிலிருந்து நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறிவிட்டோம். அவர் நம்முடைய கடவுளாக இருக்கின்றார். விடுதலை பயண நூல் 19:6, 1 பேதுரு 2:9 நமக்கு சொல்வதை, நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருத்துவ திருக்கூட்டம், தூய மக்களினம், இறைவனின் உரிமை சொத்தான மக்கள், இவற்றையெல்லாம் உணர்ந்து இறைவனின் துணை கொண்டு எதற்கும் யாருக்கும் அஞ்சாமல் சான்று வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற எண்ணம் உள்ளத்தில் தோன்றி அதை வாழ்வில் வாழ ஆரம்பித்து திருப்தி அடையும் வரை, அவர் இனிமையானவர் என்பதை ஒவ்வொருவரும் சுவைத்து பார்க்கும் வரை அவர் சொல்லிக்கொண்டே இருப்பார், நான் உன் கடவுளாயிருப்பேன். அப்படி என்றால் என் உள்ளத்திலே இந்த ஆவியானவர், வாழ்வு என்ற ஆவியானவர் என் உள்ளத்திலே தங்க வேண்டும். இவர் என் உள்ளத்தில் தான் தங்கி இருக்கின்றார் என்பதை ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஆவியானவர் என்னில் குடிகொண்டிருக்கின்றார் என்று நான் ஏற்றுக்கொண்டு வாழ ஆரம்பித்தேன் என்றால் கண்டிப்பாக நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபாகத்தான் இருப்பேன். என்னுடைய சொல்லும் செயலும் தூய மக்களினத்துக்குரிய சொல்லாகவும் செயலாகவும் தான் இருக்கும். இப்படித்தான் ஆவியானவர் உங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இதை உணரவில்லை, இன்னும் உணராமல் பெயரளவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினராக வாழ்ந்து உங்கள் செயலிலும் சொல்லிலும் வித்தியாசமானவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் நான் அவர்களுக்கு தண்டனையை கொடுக்க மாட்டேன். மாறாக துணையாளரை நான் அனுப்புவேன். அந்த துணையாளர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார், ஆவியானவர் உங்களில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அப்படி என்றால் உங்கள் வாழ்க்கை மாற வேண்டும். தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினராக சொல்லிலும் செயலிலும் மாற வேண்டும். இப்படித்தான் ஆவியானவர் தன்னை வெளிப்படுத்துகின்றார். இறைமகன் இயேசுவும் அதை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். இந்த ஆவியானவர் தான், இந்த ஆவியானவருக்கு மற்றொரு பெயர் தான் வாழ்வு, லைஃப். வாழ்வுதான் ஆவியானவர். இந்த ஆவியானவர் நமக்கு வாழ்வை கொடுக்கின்றார், வாழ்வாகவும் இருக்கின்றார், நமக்கும் வாழ்வை கொடுக்கின்றார், நம் வழியாக பிறரையும் வாழ வைக்கின்றார். அதைத்தான் நற்செய்தியிலே இறைமகன் இயேசு நமக்கு சொல்கின்றார், நீங்களும் வாழ்வீர்கள். இதுதான் ஆவியானவர். ஆவியானவர் உங்களில் குடிகொண்டிருந்தால் நீங்கள் வாழ்வீர்கள். வாழும் பொழுது கஷ்டங்கள் வரும். ஆவியானவர் உங்களில் குடிகொண்டிருக்கிறார் என்பது உண்மையை உணர்ந்து வாழ்ந்தார் நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள். அதை பார்த்து இந்த உலகம் மகிழும். யோவான் நற்செய்தி 16:20, ஆவியானவர் குடிகொண்டிருக்கின்றார் என்ப உண்மையை உணர்ந்து வாழ ஆரம்பித்து விட்டால் நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள். அதை பார்த்து இந்த உலகம் மகிழும். ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும்.
இதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பவுலடியார் எப்படி சொல்லி வாழ்ந்தாரோ, பிலிப்பியர் 4:13 சொல்லி வாழ்ந்தாரோ, அதை போல நாமும் வாழ வேண்டும். வலுவூட்டுகின்ற இறைவனின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று யாரெல்லாம் எதற்கும் அஞ்சாமல் சான்று வாழ்க்கை வாழ முன்வருகிறார்களோ அவர்கள் ஆவியின் பிரசன்னத்தை உணர்ந்தவர்கள், ஆவியானவர் அவரிலே தங்கி இருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொண்டவர்கள். இன்னும் ஏற்றுக்கொள்ளாமல் பயத்திலே நடுநடுங்கி சான்று வாழ்க்கை வாழ்வதற்கு தயக்கம் காட்டுகின்ற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் நற்செய்தியிலே சொல்கின்றார், நான் உங்களுக்கு துணையாளரை அனுப்புவேன். அந்த துணையாளர் உங்களோடு தான் இருக்கிறார். அதை நீங்கள் உணரும் வரை நான் துணையாளரை அனுப்பும்படி நான் என் தந்தையிடம் கேட்பேன் என்றும் அவர் சொல்லுகின்றார். 2 பேதுரு 1:12 திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் எப்படி வாழ வேண்டும் என்பது வெளிப்படுத்தப்படுகின்றது. அந்த 5 முதல் 10 வரை உள்ள இறைவசனங்கள் சகோதரத்துவம், மனித நேயம், நற்பண்பு, அன்பு, பாசம், பகிர்வு, இப்படித்தான் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்று வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அவற்றை மீண்டும் மீண்டும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்துவேன் என்று 2 பேதுரு 1:12 இறைவன் நமக்கு சொல்லுகின்றார். நான் நினைவுறுத்தி கொண்டே இருப்பேன், நீங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று. அவர் நினைவுறுத்த நாம் அப்படி வாழ ஆரம்பிக்கும் வரை அவர் நமக்கு நினைவுறுத்தி கொண்டே இருப்பார். எவர் ஒருவர் ஆண்டவர் எனக்கு நினைவுறுத்துகின்றார் என்பதை உணர்ந்து தன்னுடைய வாழ்க்கை பாதையை மாற்றிக்கொண்டு வாழ ஆரம்பிக்கின்றாரோ அவர் தன்னிலே தூய ஆவியானவர் செயல்படுகிறார், தங்கியிருக்கிறார் என்பதை உணர்ந்தவர். இதை உணராதவர்களுக்கு, வாழ ஆரம்பிக்காதவர்களுக்கு இறைவன் என்று சொல்வது, உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புமாறு நான் என் தந்தையிடம் கேட்பேன் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் அன்புதான் ஆவியானவர். அந்த அன்போடு நாம் வாழ வேண்டும் என்றால் ஆவியானவரோடு வாழ வேண்டும். ஆவியானவர் அன்பானவர், அன்புதான் ஆவியானவர். இதை உணர்ந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கை பாதையை மாற்றிக்கொள்வார்கள். இவர்கள்தான் தூய ஆவியின் செயல்பாட்டை, பிரசன்னத்தை உணர்ந்தவர்கள். எபிரேயர் 8:10 என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன், நான் அவர்களது கடவுளாயிருப்பேன். எவ்வளவு காலம் அவர் பதித்து கொண்டே இருப்பார்? எவ்வளவு காலம் நம்முடைய இதயத்தில் எழுதி கொண்டே இருப்பார்? எவ்வளவு காலம் என்றால், நான் அவர் என் உள்ளத்தில் எழுதி வைத்திருக்கின்றார், அதன்படி வாழ வேண்டும் என்ற ஒரு உண்மையை உணர்ந்து வாழ ஆரம்பிக்கும் வரை அவர் நம் உள்ளத்தில் பதிய வைத்து கொண்டே இருப்பார். எவர் ஒருவர் திருவெளிப்பாடு நூல் 3:20 சொல்லப்பட்டது போல இதயத்தின் வெளியே நின்று கதவை தட்டி கொண்டிருக்கின்ற கடவுளுக்கு கதவை திறந்து விடுகின்றாரோ இவர்தான் தூய ஆவியின் பிரசன்னத்தை உணர்ந்தவர். இவரில்தான் தூய ஆவியானவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். எவர் ஒருவர் சக்கேயுவை போல பொருட்செல்வமே என் கடவுள் என்று ஏழையின் பொருளை எனக்கென பறித்தேன், மனமாறினேன், மகிழ்வடைந்தேன் நான் என்று சக்கேயுவை போல மனமாற்றத்தை அடைந்து வாழ ஆரம்பிக்கின்றாரோ அவரிலே ஆவியின் பிரசன்னம் தங்கி இருக்கின்றது. அவரில் ஆவியானவர் தங்கி இருக்கின்றார். இந்த மனமாற்றம் தான் ஆவியானவர். இந்த மனமாற்றம் வேண்டாம், நான் இப்படித்தான் வாழ்வேன் என்று பிடிவாதத்தோடு தவறான வழியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் பார்த்து, திருமுழுக்கு பெற்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினரை பார்த்து இறைவன் இன்று சொல்வது, நான் உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்பும்படி தந்தையிடம் கேட்பேன். ஏனென்றால் நீங்கள் இன்னும் உங்களில் தூய ஆவியானவர் வாழ்கிறார் என்பதை உணரவில்லை என்று சொல்லுகின்றார். கேட்பேன், மன்னிப்பு கொடுக்க வேண்டும் என்றால் நான் மன்னிப்பு கொடுப்பேன். ஒரு காலம் நான் செய்த தவறை நியாயப்படுத்த மாட்டேன். ஆனால் குற்றம் என்று தெரிந்தால் அதை சுட்டி காட்டுவேன். சுட்டி காட்டுவதற்கு முன்பு என்னை நான் சரி செய்து கொள்வேன், சீர்படுத்திக் கொள்வேன் என்று வாழுகின்ற ஒவ்வொருவரிலும் ஆவியானவர் தங்கி இருக்கின்றார். இப்படி எதையுமே கண்டுகொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், கடவுளுடைய பிள்ளைகளாக வாழாமல் கடவுளுடைய பிள்ளைகள் என்று பெயரளவில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களிடம் இயேசு சொல்லுவது, நான் உங்களுக்கு துணையாளரை அனுப்பும்படி என் தந்தையிடம் கேட்பேன் என்று சொல்லுகின்றார். இப்படி எல்லா வகையிலும் ஆவியானவர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். நம்மோடு தான் இருக்கின்றார். நம்மில்தான்
இருக்கின்றது. இவற்றையெல்லாம் உணராமல் நான் ஆவியானவரை வெளியே தேடிக்கொண்டிருக்கிறேன் என்றால் நான் ஆவியானவரை அறிந்து கொள்ளவில்லை. ஆவியானவரை அறிந்து கொள்ளாத ஒவ்வொருவராலும் வாழ முடியாது. அந்த வாழ்க்கை திருப்தியான வாழ்க்கையாக இருக்காது. அதனால்தான் இயேசு இன்று ஆவியானவருடைய முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகின்றார். நான் உங்களுக்கு ஒரு துணையாளரை கேட்பேன், அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவார். யாரெல்லாம் இந்த துணையாளரை அறிந்து திருமுழுக்கினால் நான் பெற்றுக்கொண்டேன் என்று அறிந்து புரிந்து உணர்ந்து வாழ்க்கையில் வாழ ஆரம்பிக்கிறார்களோ அவர்களில் ஆவியானவர் தங்கி இருக்கின்றார். உணராதவர்களுக்கு வாழ்வு என்பது வெகு தொலைவில் உள்ளது. நீங்களும் வாழ்வீர்கள் என்று இறைவன் சொல்வதற்கு காரணம், ஆவியானவர் உங்களில் குடிகொண்டிருக்கின்றார் என்று நீங்கள் நம்பினால் நீங்கள் வாழ்வீர்கள். நம்பாவிட்டால் நீங்கள் வாழும் வரை அந்த துணையாளரை உங்களுக்கு அனுப்புவதற்காக நான் என் தந்தையிடம் கேட்டுக்கொண்டே இருப்பேன். என்றாவது ஒரு நாள் நீங்கள் உணர்வீர்கள், நம்புவீர்கள், ஆவியின் பிரசன்னம் உங்களில் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்வீர்கள், ஆவியானவர் உங்களில் தங்கி இருக்கிறார் என்பதையும் நீங்கள் நம்புவீர்கள். கண்டிப்பாக நீங்கள் வாழ்வீர்கள். அப்படிப்பட்ட வாழ்வுதான் அன்பு வாழ்க்கையாக அமையும். அந்த அன்பு வாழ்க்கையை தான் வாழ உங்களை நான் அழைக்கின்றேன் என்று நற்செய்தியிலே இறைமகன் இயேசு நமக்கு கூறுகின்றார். நாம் திருமுழுக்கு பெற்றவர்கள்தான், தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் திருமுழுக்கு பெற்றவர்கள்தான். ஆனால் ஆவியை பெற்றிருக்கின்றோமா? ஆவியினால் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் நம்புகின்றோமா? ஆவியானவர் என்னில் குடியிருக்கிறார் என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேனா? என்னுடைய உடல் தூய ஆவியின் ஆலயம் என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேனா? ஏற்றுக்கொண்டால், நம்பினால், அவருடைய தூண்டுதலின்படி நான் வாழ்கிறேன் என்றால், தூய ஆவியின் செயல்பாட்டை நான் தடுக்கவில்லை என்றால் என்னுடைய வாழ்க்கை பாதை மாறும். இந்த மாற்றம்தான் என்னுடைய வாழ்வு. இந்த வாழ்வுதான் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இந்த வாழ்வுதான் இறைவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இறைவனை நாம் காணப்போவதில்லை, ஆனால் இறைவனை நாம் வாழப் போகின்றோம். வாழ்வதற்கு ஆவியின் கொடைகளும் வரங்களும் நமக்கு தேவை. முதலில் உணர வேண்டும். உணர்வோம், வாழ்வோம், ஆவியானவருடைய பிரசன்னத்தை ஏற்றுக்கொள்வோம். 2ஆம் வாசகத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் நாம் மனதில் பதிப்போம், வாழ ஆரம்பிப்போம். அதற்கான வரம் வேண்டுவோம். இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் நம் அனைவரையும் ஆவியின் கொடைகளாலும் கனிகளாலும் நிரப்புவாராக. ஆமென். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென்.
ஆவியின் பிரசன்னத்தை உணர்ந்தவர்களுக்கும் ஆவியானவர் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் தங்கியிருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் இறைமகன் இயேசுவின் மீது நம்பிக்கை அதிகமாக இருக்கும். இந்த நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளை இறைவன் பாதத்திலே மௌனமாக சமர்ப்பித்து மன்றாடுவோம். நம்முடைய திரு அவைக்காகவும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் இறை பணியை செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு பணி செய்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்கள், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையுமே நாம் இறைவன் பாதத்திலே சமர்ப்பிப்போம். ஆவியின் பிரசன்னம் தங்களுள் இருக்கிறது என்பதை உணர்ந்து வேறுபாடு பார்க்காமல், ஜாதி மத இன வேறுபாடுகள் பார்க்காமல், அரசியல் ஆதாயம் தேடாமல், தன்னலம் நாடாமல் இயேசுவை போல முழுமையாக இறைபணிக்கென்று கையளித்து வாழ்வதற்கு இறைவன் அவர்களுக்கு ஆற்றலை தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். இன்றைய நாள் திருப்பலியை நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கின்ற குடும்பங்களையும் அவர் பாதத்திலே சமர்ப்பிப்போம். தங்களுடைய தேவைகளை முன்னிறுத்தி ஜெபிக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் அவர் பாதத்திலே சமர்ப்பிப்போம். ஆன்மை இலைப்பாற்றிக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் அவர்களுடைய ஜெபங்களையும் ஆண்டவர் பாதத்திலே சமர்ப்பிப்போம். யார் யாருடைய ஆன்மை இலைப்பாற்றிற்காக ஜெபிக்கின்றோமோ அவர்களுடைய ஆன்மா இறைவனில் நித்திய இலைப்பாற்றி அடைய வேண்டும் என்றும், அவர்கள் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற நம்பிக்கை நம்மில் வளர வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்வோம். இந்த நாட்டிற்காகவும் இந்த உலகத்திற்காகவும் கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுகின்ற ஒவ்வொருவருக்காகவும் நாம் வேண்டிக் கொள்வோம். இதனால் உயிரிழந்த ஆன்மாக்கள் இறைவனிடம் சென்று சேர வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்வோம். அவருடைய பாவங்களை இறைவன் மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் மன்றாடுவோம். மக்களுக்காக தன்னலம் பாராமல் உழைத்து கொண்டிருக்கின்ற, அரசியல் ஆதாயம் தேடாமல், மக்களை துன்பப்படுத்தாமல் அவர்களும் வாழ வேண்டும். இப்படிப்பட்ட சூழலிலே அவர்களுக்கு எல்லா விதத்திலுமே புரிந்து கொள்ளுகின்ற மனப்பக்குவம் வேண்டும் என்பதை உணர்ந்து அதன் வழியாக தன்னுடைய செயல்கள் வழியாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், காவலர்கள், தன்னார்வ தொண்டர்கள் இவர்கள் அனைவரையும் அவருடைய குடும்பங்களையும் இறைவன் பாதத்திலே சமர்ப்பிப்போம். அவர்களையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்வோம். தேவைகளை இறைவன் பாதத்திலே வைப்போம். அன்பு தந்தையே இறைவா, நாங்களும் பாதம் சமர்ப்பித்துள்ள மன்றாட்டுகள் அனைத்தையும் ஏற்று, எங்கள் மனதில் இருக்கின்ற அனைத்து மன்றாட்டுகளையும் ஏற்று, எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீராக தூய ஆவியின் வல்லமையாகவும் ஆற்றலாகவும் வரமாகவும் கொடையாகவும் எங்களுக்கு தந்தரள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயன் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயன் இறைவா. பலியென என்னை நான் தருகின்றேன், பலியென என்னை நான் தருகின்றேன். உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயன் இறைவா. உழைப்பின் கனி இது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. உழைப்பின் கனி இது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக, படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக. உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன், உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன். தூய ஆவியானவர் என்னுள் குடியிருக்கின்றார் என்ற பிரசன்னத்தை உணர்ந்து வாழ்க்கை பாதையை மாற்றி விடுவேன் என்ற எண்ணத்தில் வாழுகின்ற தூய மக்களினமே,
என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலியெல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவைய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்க பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் தொண்டு கூத்தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசன்னா, உன்னதங்களிலே ஹோசன்னா, உன்னதங்களிலே ஹோசன்னா, உன்னதங்களிலே ஹோசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசன்னா, உன்னதங்களிலே ஹோசன்னா, உன்னதங்களிலே ஹோசன்னா, உன்னதங்களிலே ஹோசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறைப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணி பாப்புசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இந்த திருப்பலியை நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தினரையும் தனிநபரையும் நீ நிறைவாக ஆசிர்வதித்தருளும். தங்களுடைய தேவைகளை முன்னிறுத்தி ஜெபிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் உமது ஆசீரை பொழிந்து அவர்கள் எப்பொழுதுமே உமது மக்கள், நீர் என்றுமே கைவிட மாட்டீர் என்ற நம்பிக்கையோடு வாழச் செய்தருளும். மேலும் இந்த நாளிலே ஆவியானவர் எங்களோடு குடிகொண்டிருக்கின்றார், எங்களோடு தான் தங்கியிருக்கின்றார் என்ற உண்மையை எங்களுக்கு நற்செய்தி வழியாக உணர்த்தி இருக்கின்றீர். இந்த உண்மையை அறிந்து எங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றிக்கொண்டு திருமுழுக்கு பெற்றுவிட்டோம் என்று பெயரளவிற்காக கிறிஸ்தவர்களாக வாழாமல் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆவியினால் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து ஆவியின் தூண்டுதலோடு ஆவியின் செயல்பாட்டை தடுக்காமல் என்றும் ஆவியானவருக்கே முக்கியத்துவம் கொடுத்து வாழச் செய்தருளும். இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு எங்களுக்கு ஆவியின் கொடைகளையும் கனிகளையும் நிறைவாக கொடுத்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இன்று திருப்பலியிலே நாங்கள் நினைவு கூறுகின்ற ஜெயமேரி 60ஆம் ஆண்டு நினைவு, ராயர் தோமையார் மரிய ஜோசப், டெரோலின் டெல்ஃபி 1ஆம் ஆண்டு நினைவு, அந்தோணி ஜோசப் ராஜ் 5ஆம் ஆண்டு நினைவு, ராயப்பன், மரிய புஷ்பம், மரிய செல்வி, தேவகுமார் இவர்களையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் கொரோனா தொற்று நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த ஒவ்வொரு ஆன்மாவையும் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆவியின் பிரசன்னம் நம்மில் இருக்கின்றது. ஆவியானவருக்குடைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பதை உணர்ந்து வாழ்க்கை பாதையை மாற்றக்கூடிய விருப்பத்தோடு நாம் வாழ வரம் வேண்டி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்த ஜெபத்தை பக்தியோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி
உமது திருவுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் அகமதிலே நீ வரும் திருநாள். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் அகமதிலே நீ வரும் திருநாள். உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன், உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன், மன்னவன் உனக்காய் என்னையே கொடுப்பேன். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான். நன்றியோடு மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தி பாஸ்கா அருள் அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆவியானவர் நம் ஒவ்வொருவரிலும் குடிகொண்டிருக்கின்றார் என்பதை உணர்ந்து, உணராதவரை நமக்கு துணையாளரை அனுப்புவதற்காக இயேசு தந்தையிடம் கேட்டுக்கொண்டே இருப்பார் என்பதையும் அறிந்து வாழ்க்கை பாதையை மாற்றி உண்மையான தூய மக்களினமாக வாழ
சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புதுமைகள் புரிந்திடும் லூர்து மாதாவே, கோப்புதர் திருத்தல பாதுகாவலியே. புதுமைகள் புரிந்திடும் லூர்து மாதாவே, கோப்புதர் திருத்தல பாதுகாவலியே. உம்மை நாங்கள் போற்ற வந்தோம், உந்தன் ஆசி தேடி வந்தோம். உம்மை நாங்கள் போற்ற வந்தோம், உந்தன் ஆசி தேடி வந்தோம். புதுமைகள் புரிந்திடும் லூர்து மாதாவே, கோப்புதர் திருத்தல பாதுகாவலியே.